வெறும் 8th முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை தேடிட்டீங்களா? அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். நீங்க 8th இருந்து 10th 12th டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே அரியலூர்ல டிஎஸ்ஹெச்ல ஒரு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ண ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அப்புறம் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மொத்தம் 10 வேகன்சி. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஆடியோலாஜிஸ்ட்ல 2 போஸ்டிங்கும், செக்யூரிட்டி கார்டுக்கு 2 போஸ்டிங்கு, சானிடேஷன் ஒர்க்கருக்கு 1 போஸ்டிங்கும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 3 போஸ்டிங்கும், கிளீனருக்கு 2 போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆடியோலாஜிஸ்டுக்கு மட்டும்தான் நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆடியோலஜில முடிச்சிருக்கணும் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செக்யூரிட்டி கார்டு மற்றும் வெஹிக்கிள் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சானிடேஷன் ஒர்க்கருக்கும் நீங்க ஜஸ்ட் 8th முடிச்சிருந்தாலே இந்த ஜாபை நீங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 2 வருஷம் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 45 வயசு வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமா அரியலூர்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா, ஆடியோலாஜிஸ்டுக்கு ஸ்டார்டிங் 32,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு ஸ்டார்டிங்கா 17,500, செக்யூரிட்டி கார்டு சானிடேஷன் ஒர்க்கர் வெஹிக்கிள் அசிஸ்டன்ட்டுக்கு 11,000 ரூபாய் மாசத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சொல்ல போற அட்ரஸுக்கு நீங்க அனுப்புனாவே போதும். உங்களோட ஃபார்மை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அது மூலயமா தான் செலக்ட் பண்ண போறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை விட்டாதீங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண போன்றதை நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா 17 ஜூலை 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் கம்மியா இருக்கு. அதுக்குள்ள இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் அந்த ஃபார்மு. இதுல நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாபுக்கு நேராக இருக்கிற பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணுங்க. ரைட் சைட்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு அப்ளிகேட் நேம் விண்ணப்பதாரின் பேர் உங்க பேரை போட்டுட்டு, தகப்பனார் இல்லைன்னா கணவர் பேர் யார் இருக்காங்களோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, நீங்க 8வது முடிச்சிருந்தாலும் சரி, 10வது முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும், டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சர்டிபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இதுல அப்ளை பண்ண போறதுல எதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். உங்களோட ஜாதி சான்றை கொடுத்துக்கோங்க. தற்போதைய வீட்டு முகவரி, இப்ப என்ன பிரசன்ட்ல அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட சொந்த அட்ரஸ் எது இருந்தா அதை கொடுங்க. இல்ல இதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ்னா அதையே கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் எண், தொலைபேசி எண், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதோட என்னென்ன ஃபார்ம்லாம் அட்டாச் பண்றத நான் இதை வீடியோல காட்டுறேன் பாருங்க. இதை பொறுமையா படிச்சு பாருங்க. என்னென்னலாம் வேணும்ன்றத பார்த்துட்டு இதையும் நீங்க அட்டாச் பண்ணி சொல்ல போற அட்ரஸுக்கு அனுப்பணும். அது அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், மல்டி டிசிப்ளினரி காம்ப்ளெக்ஸ், ஜெயகொண்டாம் ரோடு, அரியலூர் 621704 அப்படின்ற அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். நமக்கு அட்ரஸை கூட நான் வீடியோல காட்டுறேன். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க கொரியர் மூலியமாவோ இல்லை நேராவோ கொண்டு போய் கொடுக்கணும். அதுவும் எப்பனா 17/7/2026 கொடுக்கணும். ஸோ இந்த ஜாபை நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்றேன். அதுல போய் நீங்க ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஜாபை பத்தின வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இல்லைனாலும் அரியலூர் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி யாரும் ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட நான் பாக்குறேன். டாடா பாய்.